ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணி ன்யஸ்தபாரம் தத் சம்பிராப்தாகமான் தத் விதயம் அனுகனம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணாலப்த மோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரம் அனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத் பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. நமசபாயை. இன்னைக்கு அடியேனுக்கு குழாமால எந்தை ராமானுஜ முனி குழாம் வையாரன். இன்னைக்கு வாழலாம் திருப்பல்லாண்டு பல ஆவர்த்திகள் பண்ணியிருக்கா. அத முடிவுல பல பெரியாழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னு அடியேனுக்கு தலைப்பும் கொடுத்திருக்கா. யதாமதி அடியேன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்கள்லாம் இந்த சபையில இருக்கேள். அடியேனுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பகவானை பத்தி பேசுவதும் கேட்பதும் தான் நமக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதனால இன்னைக்கு நாம எல்லாரும் கூடியிருக்கோம் இங்க. அப்படி பெரியாழ்வாருடைய வைபவத்தை இன்னைக்கு நாம யதாமதி அடியேன் சொல்ல அனுபவிப்போம். அடியேனும் வீடியோவை மியூட் போட்டுக்கிறேன். சோ தட் கொஞ்சம் கிளியரா நன்னா கேக்கும். அதனால அடியேன் குருமுகம் அனதீத்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆதாது காமக ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜ குலதிலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி. பின்னார்த்தடம் அதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னாள் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்ட தின்தோள் மணிவண்டா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஸ்ரீயப்பதியான நாராயணன் சமஸ்த கல்யாண குணங்களோடு அத்தனை குணங்களுக்கும் இருப்பிடமாய் இருப்பவன் பரம பவித்திரன். பரமபதத்துக்கும் பிரகிருதி மண்டலத்துக்கும் பெருமானாக இருக்கக்கூடியவன். அனைத்து உயிர்களையும் ரட்சிக்கும் பொருட்டு அனாதி காலமா அவன் பல அவதாரங்கள் எடுக்கிறான். எதுக்காக? கொடிய வினைகளை எல்லாம் கழிக்கிறதுக்காக. அதுக்காகவே சிருஷ்டி ஸ்துதி சம்ஹாரம் எல்லாம் பண்றான். தன்னை பத்தி தெளிஞ்சு சீக்கிரம் தன்னை அடையணும்ன்றது அவனுடைய எண்ணம். நாராயணன் அநேக அவதாரங்களை எடுத்து துஷ்ட நிகிரகம் சாது பரிபாலனங்களை செய்யறான். இப்படி செய்யற பல அவதாரங்கள் 5 ரூபமாக நான் சொல்வா. பரம், வியூகம், விபவம், ஹார்தம், அதாவது அந்தர்யாமி, அர்ச்சை. பரரூபத்தை பிரதானமா உபனிஷத் சொல்றது. வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்னன், அனிருத்தன், இது வியூக ரூபம். இத பாஞ்சராத்திர ஆகமம் விசேஷமாக கொண்டாடுறது. ராமகிருஷ்ணாதி விபவ ரூபம். இத்திஹாச புராணங்கள்லாம் விளக்குகிறது. ஹார்தம் அதாவது அந்தர்யாமி ரூபம். ஹிருதயத்துக்குள்ள எழுந்தருளி இருக்கக்கூடிய ரூபம். இந்த ரூப விசேஷத்தை யோக சாஸ்திரம் தத்துவ சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அர்ச்சை அந்த அழக அனுபவிக்கிறதுக்குன்னே ஆழ்வார்கள்லாம் அவதரிச்சு
பல திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். பெருமாள் எப்படி 10 அவதாரங்கள் எடுத்தாரோ அது போல எடுத்து உபனிஷத்தினுடைய பொருட்களை எல்லாம் சொல்லி சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாம் காட்டினாரோ அதையே மீண்டும் அவன் அபிநவமான ஒரு தசாவதாரம் செய்யணும்னு ஆழ்வார்களை எல்லாம் ஆச்சாரியர்களை எல்லாம் நமக்காக கொடுத்தார். அவா மூலமா சாஸ்திரங்களுடைய பொருளை நாம நன்கு தெரிந்து கொண்டு உய்ய வேண்டும்னு அவனுடைய பரம கிருபை. பிரபத்தி தத்துவத்தை பறக்க பேசி ஜீவாத்மாக்கள்லாம் உயர்த்துக்கு உபாயத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்கே ஒரு படையே அவதரிச்சு கொடுத்தான். அதுல சேனாதிபதியான விஸ்வக்சேனர் அம்சமான நம்மாழ்வார் அவதரிச்சார். ஆதிசேஷனுடைய அம்சமாக எம்பெருமானாரும் சாக்ஷாத் கண்டையின் அம்சமான தூப்புல் திருவேங்கடமுடையானும் குரு பரம்பரையை குரு பரம்பரையிலேயே பிரதான பூதர்கள் ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார் எடுத்துட்டோம்னா பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யம், பூதத்தாழ்வார் கௌமோதகி அதாவது கதை, பேயாழ்வார் நந்தகம் அப்படிங்கிற கத்தி, திருமழிசை ஆழ்வார் திரு ஆழி சக்கரத்தாழ்வார், நம்மாழ்வார் சேனைநாதன், மதுரகவி கணாதியர் இல்ல குமுதர். இவரை 10 ஆழ்வார்கள் தான் நாம சொல்லுவோம். இதுல இவரை ஆண்டாள் பூமி பிராட்டி, அதனால அவளை ஆழ்வார்கள் கூட்டத்துல சேர்த்துக்கணும்னு இது கிடையாது. 10 நாம பிரதானமாக பாக்குறோம். குலசேகரர் கௌதுகம், அவ சாட்சாத் பிராட்டி இல்லையா, குலசேகரர் கௌஸ்துகம், பெரியாழ்வார் பெரிய திருவடி, ஆண்டாள் பூமி பிராட்டி சாட்சாத், தொண்டரடி பொடியாழ்வார் வனமாலை, திருப்பானாழ்வார் ஸ்ரீவத்சம், திருமங்கை ஆழ்வார் சாரங்கம். இப்படி பெருமானுடைய ஆயுதங்களும் மொத்தமா அந்த படையே அவதரிச்சு வேதத்தின் பொருளை நாம் அறியும்படிக்கு பல பிரபந்தங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்து உய்யும் வழியை காட்டினார்கள். 4 வேதங்களுடைய பொருளின் சாரமாகத்தான் இருக்கு இந்த பிரபந்தங்கள்லாம். அதுலயும் இன்னைக்கு நாம விசேஷமாக பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு அவருடைய வைபவத்தை அனுபவிக்க போறோம், அவருடைய வைபவத்தை கொண்டாட போறோம். இன்னைக்கு ஆனி சுவாதி ஏகாதசி பெரியாழ்வார் திருநட்சத்திர தினம். பெரியாழ்வாருடைய தகப்பனார் முகுந்த பட்டர், தாயார் பதுமவல்லி. இவர்களுக்கு விஷ்ணு சித்தராக அவதரித்தார் பெரியாழ்வார். அவருக்கு ஏன் பெரியாழ்வார்ன்ற திருநாமம்? வயசுல பெரியவரா? இல்ல. ஆழ்வார்கள்ல முதல்ல அவதரிச்சாரா? அதுவும் இல்ல. அதிகமான பாசுரங்கள் அருளி செய்தார்னா அதுவும் இல்லை. அப்போ எதுக்கு அவருக்கு பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தருக்கு பெரியாழ்வார்ன்ற திருநாமம்? ஏன் அவரை பெரியாழ்வார்னு நாம கூப்பிடுறோம்? ஏன்னா எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத ஒரு பாவம் இந்த ஆழ்வாருக்கு. இவர் பெருமாள்கிட்ட வாத்சல்யத்தை காட்டினார். தன்னையே யசோதையாக பாவிச்சு கண்ணனை அனுபவித்தார். பரத்தத்துவத்தை நிலைநாட்டினார். இந்த பெரியாழ்வார் பாண்டிய மன்னன் ஒரு பொற்கிழிய மேல இது பண்ண பரத்தத்துவத்தை நிலைநாட்டினா அந்த பொற்கிழி கீழே, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த பொற்கிழி தானாக கீழே வந்தா அதையே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. பெரியாழ்வார் பாண்டிய ராஜ்யத்துல இந்த மாதிரி பரத்தத்துவத்தை நிலைநாட்ட பாண்டிய மன்னன் சந்தோஷப்பட்டு யானை மேல நகர்வலம் பண்ணினார். பெரியாழ்வாரை உட்காத்தி வச்சு நகர்வலம் வந்தா. பார்க்க ரொம்ப அழகா இருந்ததா. பெருமாள் அதை பார்க்கணும்னு அவரும் என்ன பண்ணினார்னா தன்னோட தேவிமார்களோட வானத்துல பிரத்யட்சமாக தோன்றினார். பெரியாழ்வார் அதை பார்த்த,
இந்த பெருமான் இந்த மாதிரி நிக்கிறாரே, இத்தனை கோட்டி மக்களுக்கு நடுவு இதுல அவள்ல யாராவது கண்ணெச்சில் பட்டுட்டுன்னா அவனுக்கு என்ன நேர்ந்துடுமோன்ற ஒரு பரிவு, பயம், பொங்கும் பரிவு. அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய பரிவு இதுதானே. நம்ம குழந்தைக்கு யாரும் கண் திருஷ்டி படப்படாதுன்னு எப்படி சுத்தி போடுறோம், அது மாதிரி பெரியாழ்வார் பார்த்த என் குழந்தை போல இருக்கக்கூடிய இந்த நாராயணன் கண்ணன், இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா என்ன பண்றது? உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு காப்பிட்டு அவனுக்கு பல்லாண்டு பாடினார். சிவந்த அழகான திருவடிக்கும் அவனுடைய திருமார்புல இருக்கக்கூட அகலகில்லேன்னு இருக்கக்கூட நித்தியவாசம் செய்யக்கூடிய பிராட்டிக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் போர்க்களத்துல எதிரிகள்லாம் நடுங்கி முழங்கும் பாஞ்சஜன்யத்துக்கும் பல்லாண்டு பாடினார். இந்த அங்க இருந்த கூட்டத்துல இருக்கிறவாளெல்லாமும் தானும் நீங்களும் சேர்ந்து பாடுங்கோ அப்படின்னு விட்டார். பல்லாண்டு பாடுங்கோன்னு கூப்பிட்டார். எப்பேற்பட்டவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம், பரம ஐக்காந்திகள் இருக்கலாம், அதாவது கைங்கரியத்துக்காகவே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். அடியார் தங்கள் இன்புமிகு பெரும் குழவு கண்டு அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொன்ன விதத்துல அந்த கூட்டத்துல யாராவது திருநரங்கனை எப்படி கூட்டத்துல திருவரங்கனை அனுபவிக்க ஆசைப்பட்டாரோ அது போல இந்த கூட்டத்துல கைங்கரியத்துக்காகவே தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் இருப்பா இல்லையா, அவளை கூப்பிட்ட, அடியார்களை கூப்பிட்ட. அது மட்டும் இல்ல, சரி இன்னும் மற்றவர்கள் கைவல்யத்தை எதிர்பார்த்து பகவானை ஆதரிப்பார்களே அவளையும் கூட்டா. எப்போ சொன்னார், 7 நிலத்தில் விடுவதன் முன்னம் எங்கள் குழாம் புகுந்துன்னு. 7ன்னா இந்த சரீரம், இது சரிஞ்சு கீழே விழறதுக்கு முன்னாடியே சேருங்கோ, பெருமாளை பல்லாண்டு பாடுங்கோ அப்படின்னு. மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சார். பைநாகத்தை தலை பாய்ந்தவனே, பைநாகத்தலை பாய்ந்தவனே அப்படின்னார். யாரு? கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள ஈடுபட்டுட்டார். தன்னுடைய ஆத்ம பந்துவான திருக்கோஷ்டியோர் செல்வ நம்பியுடைய குலதெய்வமான திருக்கோஷ்டியோர் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ய அப்போ கண்ணன் சேவை சாதிச்சானாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்தி வளர நந்தகோபன் திருமாளிகைக்கு அடைந்த அந்த கண்ணன் பிறந்த பிறந்ததை கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். யசோதை பாவத்துல ஆயர்பாடிகள்லாம் கண்ணன் என்னும் கருமாணிக்கத்தை பாக்கிறதுக்காக ஓடினால எல்லாரும் ஓடுவார் விழுவார் உகந்து ஆளிப்பார் அப்படின்றா போல எல்லாம் தலையில இருக்கிற கேசம் கூட அப்படியே பறந்து இதுவாயிடுதான். ஒன்னும் கண்டுக்கலையா அத்தனை பேரும், ஆஹா கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான்னு ஓடுறாளாம் எல்லாரும் திருமாளிகையை நோக்கி. அங்க போனா எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட அப்படின்னு மஞ்சளும் எண்ணெயும் குழைச்சுக்கு எல்லாம் வீசி ஒரு ஹோலியே விளையாடின்னு இருக்கா. கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்றா. அந்த முற்றமே நந்தகோபனுடைய திருமாளிகை கண்ணன் பிறந்தவுடன் அவன் திருமாளிகையாக மாறியது. அங்க கண்ணன் முற்றத்துல எல்லாரும் கூடியிருக்கா. அவங்க வழுக்கி விழுந்து போறா, இருந்தாலும் சந்தோஷத்துல ஆடிப்பாடி கொண்டாடுறா. எல்லாரும் கண்ணனை அனுபவித்தார்கள். பெரியாழ்வார் யசோத பாவத்துல கண்ணனை பாருங்கோ, எல்லாரும் அவனோட அழகான பாத கமலங்கள் பாருங்கோ. இந்த விரல்கள் எல்லாம் அழகா தன்னுடைய கால் கட்ட விரல வாயில வச்சுட்டு இருக்கா, தன் பவள அதரத்துல கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான் பாருங்கோ அப்படின்லாம் கூப்பிடுறா. சீத கடல் அமுதம் உள்ளது அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் காணீரேன்னு கூப்பிடுறார். வாங்கோ வாங்கோ எங்காவது குழந்தைய பாருங்கோ எவ்வளவு ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு குழந்தைய பார்க்க கூப்பிடுறார். ஒவ்வொரு இதுவும் பாதாதி கேசமாக அனுபவிக்கிறார் ஆழ்வார்.
கணைக்கால் என்ன, முழந்தாள் என்ன, திருக்கேசம் என்னன்னு ஆதாதி கேசமாக அனுபவித்தார் ஆழ்வார். அடுத்து கண்ணனை தொட்டிலிடணும். தொட்டிலிட்டார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ அப்படின்னு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறார் பெரியாழ்வார். தொட்டில் இட்டு குழந்தை அழகா தவழவும் ஆரம்பிச்ச பருவத்தை வந்துடுத்து. அப்ப நிலாவை காட்டுறா, சந்திரனை பார்த்து இது வாவான்னு கூப்பிடுறதான் கண்ணன். உடனே இந்த குழந்தை கூப்பிடுறது யசோதா பாவத்துல பெரியாழ்வார் சொல்றா, வா அந்த என் பையன் கூப்பிடுறானோ இல்லையா, கண்ணன் கூப்பிடுறான், நீ வா அப்படின்னு கூப்பிடுறா. இந்த குழந்தை அரஞ்ஞான்ல இருக்கக்கூடிய மணிகளும் பாதங்கள்ல இருக்கக்கூடிய சலங்கைகளும் சப்தம் இட தவழ்ந்து வருதான். அது எப்படி யசோதை அவனை அனுபவித்தாளோ அதே போல இங்கே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். குழகன் சிறீதரன் கூவ கூவ நீ போதியேல் அப்படின்னுறார். மழல மொழியை வைத்துக்கொண்டு என் குழந்தை கண்ணன் கூப்பிடுறான், நீ பாட்டுக்கு எப்படி போகலாம், உனக்கு என்ன காது கேட்கலையான்னு அப்படிங்கிறார். பாலகன் என்று பரிபவம் செய்யேல், இவன் சாதாரண குழந்தைன்னு நினைச்சுட்டியா என்ன? அண்ட சராசரங்களையும் அடங்க விழுங்கிய வடபத்திரசாயி சின்ன ஆளிலையில இந்த கண்ணன் படுத்திருக்கான்னா இவன் எல்லாத்தையும் உண்டு உமிழ்ந்தவனாச்சே, இவனை நீ சாதாரண பாலகன் என்று பரிபவம் செய்யேல் அப்படின்னுட்டா யசோதா பாவத்துல பெரியாழ்வார். அதனால சீக்கிரம் வந்துடு அப்படின்னா. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருது. அது தலைய நிமித்து பாக்குறது, கையும் காலையும் முழங்காலையும் ஊன்றிந்து தலைய எடுத்து அப்படி பாக்குறதான். அந்த தலை கொஞ்சம் ஆடுமோ இல்லையோ, அந்த ஆடுற அழக ரசிக்கிறா. தப்பாளி அந்த குழந்தைய இதுல வச்சு ஆடுக செங்கீரேன்னு அந்த குழந்தைய இது பண்றா. தப்பாணி கொட்டுறது குழந்தை எழுந்து நிக்கிறதுக்கு முடியாம கையை ரெண்டையும் கூப்ப ஆரம்பிக்கிறது. நீராட்டல் என்ன, தலை வாறுதல் என்ன, பூச்சூட்டல் என்ன, இப்படி யசோதை என்னெல்லாம் குழந்தைக்கு பண்ணினாலோ அத்தனையும் பெரியாழ்வார் மானசீகமாக அனுபவித்து நமக்கும் அதை பாசுரங்களாக அனுபவிக்க செய்யும்படி செய்தார். கண்ணனை பொங்கும் பரிவோடு அனுபவிச்சார். தன்னோட பையனு எல்லாரும் குற்றம் சொல்கிறார்களே, இவன் திருடுறான் அப்படி இப்படின்னு, உன் மகனை கூவாயினா, நீ போய் உன் பொண்ணு இது பண்ணு, உன் பையனை கூட்டுக்கோ, என்ன இவ்வளவு இது பண்றான், எங்களெல்லாம் வாழ விட மாட்டேங்கிறானே அப்படின்றா. எல்லாம் ஒரே கோள் சொல்லின்னு இருக்கா. அப்போ அம்மா யசோதையா இருக்கக்கூடிய பெரியாழ்வார் பார்த்தாரா, இனி இந்த குழந்தை இங்க இருந்தா நித்தியம் ஏதாவது குறை சொல்லிண்டே இருப்பா, நீ மாடும் மேய்க்க போடான்னு விட்டா. ரொம்ப வருத்தப்பட்டு கன்று மேய்க்க அனுப்பி விட்டாள். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரங்களுடைய கடிவெங்கானிரை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்று வெயில்ல இந்த குழந்தைக்கு கொடையும் கொடுக்கல, செருப்பும் கொடுக்காம கானகத்துக்கு வனத்துக்கு அனுப்பிட்டேனேன்னு நினைச்சு வருத்தப்பட்டார் ஆழ்வார். வெண்ணெய் திங்கிறது என்ன, உரல்ல கட்டுப்பட்டது என்ன, இப்படி வளர்ந்தான் கண்ணன். கண்ணனை வளர்த்தார் பெரியாழ்வார். ஆனிரைகளை ரட்சிக்கிறதுலயும் ஈடுபட்டான் எம்பெருமான். எப்படி கோவர்த்தன மலையை குடையாக பிடிச்சிருந்தானா ஒரு முறை. இந்திரன் மழை 7 நாளைக்கு விடாமல் மழையை வர்ஷிக்க அந்த கோக்களை ரட்சித்தான். கோ என்றால் பூமி, பூமியில் உள்ள அத்தனையும் பூரட்சணம் பண்ணினான். அதே போல பசுக்களை போன்ற ஜீவாத்மாக்கள் அத்தனையும் ரட்சித்தான். குடைய கவித்து பிடிச்சான்.
அட்டக்குவி சோற்று பருப்பதமும் தயிர்வாகியும் நெய் அலரும் அடங்க பொட்ட துற்றி மாரிப்பகை புணர்த்த பொறுமா கடல்வண்ணன் பொருத்த மலை வட்ட தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குரமகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனமென்னும் கொற்ற குடல்லே. கோவர்தன மலைய கவுத்து புடிச்சுட்டானா, கோரக்ஷணம் பண்ணான். அதே போல இவன் வனத்துக்கு போனான்னா குழல் கொடுத்து அனுப்பிடுவா அம்மா யசோத. இதை எடுத்துட்டு குழலோசை ஊத, குழல ஊத, அங்க நாரதர் கூட தாம் மீட்டுவது, வீணைய மீட்டுறது நிறுத்திடுவாராம். மறந்து இவனுடைய குழலோசையை கேட்பாராம். மருண்டு மான் கணங்கள் மேக்கை மருந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோரங்கிற மான் போன்றது இதெல்லாம் கூட அதை சாப்பிட்டது அப்படியே வாயில இருக்குமா, மறந்து போயிடுமா. அப்படியே அந்த அளவுக்கு தன் மெய் மறந்து அனுபவிக்க செய்யும் கானமாம் அது. இப்படி கண்ணன் மேல மட்டும் பெரியாழ்வாருக்கு வாத்சல்யம் இல்லை, நம்ம மேலேயும் தான். அவருக்கு ஆசிரியர்களுக்கு மேலேயும் ரொம்ப வாத்சல்யம் உண்டு. அதனாலதான் சம்சார நோயில இவாள்லாம் அவதிப்படுகிறார்களே, இவாளுக்கு உய்வதற்கு எப்படி பக்தி பண்ணி பெருமாளை அடையணும்னு ஒரு வழியையும் காட்டுறார் எம்பெருமான். கண்ணன் நம்ம இதயத்துல கொண்டு நிறுத்திட்டோம்னா இந்த நோய்கள்லாம் வெளியில ஓடி போயிடும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காட்டுறார் பாசுரங்கள் மூலமாக. இந்த ஹிருதயம் இருக்கே, அதுவே அவனுடைய திருக்கோயிலாக இருக்கு. அதனால அந்த திருக்கோவில் பெருமாள் இருக்கிற இடத்துல நோய்க்கு இங்க இடம் இருக்கு, அதெல்லாம் மங்கி போயிடும், வெளியில ஓடி போயிடும். அதனால அந்த நோயை பார்த்து சொல்ற, நீ பழிச்சுக்கணும்னா எனக்குள்ளேந்து வெளியில ஓடி போயிடு அப்படின்னு விட்டார். மங்கிய வல்வனை நோய்க்கால் உமக்கு ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின், சிங்கப் பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், பங்கப்படாது உய்யப்போமின் பண்டன்று பட்டினங்காப்பே அப்படின்னாரு. இந்த இதற்கே அந்த எம்பெருமானுடைய இதயம், எம்பெருமான் வசிக்கக்கூடிய இடமானது என்னுடைய ஹிருதயம். அதனால நோய்களே என்னை விட்டு ஓடி போயிடு, இந்த உடம்பு உனக்கு இனிமே இதுல இருக்காத, நீ பொழைச்சுக்கணும்னா ஓடி போயிடு அப்படின்னு விட்டார். அது மட்டுமா, உரகல் 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 உன் சுடராழியே சங்கே அறவெறி நாந்தக வாழே அழகிய சார்ங்கமே தண்டே இரவு படாமலிருந்த உலோக பாவீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொண்டின். பள்ளியறை என்ன அப்படின்னா நம்ம ஹிருதயம்தான். அந்த இதுல பெருமாள் வசிக்கிறான், அங்க அவன் குடிக்கொண்டு விட்டிருக்கான், அவனுடைய இடமானது. அதுக்குள்ள என் பெருமான் தூங்கின்னு இருக்கானோ இல்லையோ, என் பெருமான் அந்தரியாமையா இருக்கான். அதனால இவர் சொல்றார், இந்த ஆயுதங்களையும் பறவை அப்படின்னா பக்ஷி, கருடாழ்வாரையும் அரையாங்கிறது ஆதிசேஷன், அவரையும் கூப்பிட்டு சொல்றார், நீங்கள்லாம் அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாரும் நம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கும் இடமாக என்னுடைய ஹிருதயம் இருக்கு. அதனால நீங்கள்லாம் தூங்காம இதை ரட்சியுங்கோ, நோயை விரட்டணும், நோய் போன்ற இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது, பாத்துக்கோ, ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது கண்ணன் எம்பெருமான் அப்படின்னு சர்வேஸ்வரனுக்கு காவல் பணி செய்யும்படி கட்டளை இடுகிறார் ஆழ்வார். கண்ணனுடைய அனுபவத்துல இழிந்து பரம், வியூகம், விபவம், சார்த்தம், அர்ச்சை, அப்படி அந்த மூர்த்திகளிலே அர்ச்சை அபராதங்களை எல்லாம் பொறுத்து நமக்கு நாம் கண்ணார அனுபவிக்கும்படி சேவை சாதிக்கிறான் எம்பெருமான் அர்ச்சையில. அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாம் பரம பக்தியை கொடுக்கணும் அப்படின்ற படிக்கு துக்கச் சுழலை சூழ்ந்து கிடந்த வலையை பறித்து புக்கினிற் புக்குன்னை கண்டு கொண்டேன்
இனி போக விடுவதுண்டே. ராகத்வேஷங்கள்லாம் ஒரு வலை போன்றது. இத ஒழிச்சுட்டு புக்ககம்னா பிறந்த வீடு. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பிறந்த வீடு எது? வீடு வீடு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாள். வீடு மின் முற்றணும் வீடு செய்துங்கிறாரே. அந்த வீடு என்பது புறந்தகம் யாருக்கு? நமக்கெல்லாம் எதுன்னு கேட்டா அந்த எம்பெருமானுடைய நித்திய விபூதி. அப்படிப்பட்ட வீடுக்கு புகுந்த பின் உன்னை நேரில பார்த்து நான் உன்னை பிடித்து கொண்டு விட்டேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். உன்னை பிடிச்சாச்சுன்னா இனிமே என்ன நீ ஏன் விட்டாலும் நான் உன்னை விடுறதா இல்லை, விடுவேனோ அப்படின்னு கேட்கிறார் பெருமாளை. கண்ணனுடைய கீதத்தை கேட்டாலே இந்த கல்லும் கரையும் அப்படின்பார். இந்த எம்பெருமான் திருவடியை நாம் பற்றி கொண்டு விட்டால் நமக்கு எதுவும் எந்த ஒரு இதுவும் நம்மை தாக்காது அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு நாம பெரியாழ்வார் சொன்ன மாதிரி நாம நம்மளுடைய பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அது இந்த இத்தனை பாசுரங்கள் அனுபவிச்சோம் இல்லையா, அது மூலமாக பெரியாழ்வார் நமக்கு காட்டியது. அதனால நாம பக்தியை வளர்த்து கொள்ளணும். அதற்கு பெருமாள் நமக்கு கிருபை பண்ணணும். ஆழ்வார் நமக்கு கொடுத்த பாசுரங்களை எல்லாம் நித்தியம் நாம் ஸ்மரிக்க வேண்டும். ஆழ்வார் திருவடிகளே சரணம். சீரார் தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். அடியன் ஸ்ரீமன் நாராயணா அடியன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்தை ராமானுஜ முனியார் அடியனுக்கு அளித்ததுல பரம சந்தோஷம். ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அடியனுக்கு பெரிசா ஒன்றும் ஞானம் இல்லை, இருந்தாலும் சொல்லணும்ன்ற ஆசை மட்டும் இருந்தது. அதனால இங்க ஏதோ 4 வார்த்தை சில பாசுரங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த கேட்ட ஸ்ரோதா அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜத்தையே தெரிவிச்சுக்கிறேன். அடியேன் தாசன். அடியன் ஸ்ரீமன் நாராயண குருஜி. ஸ்ரீமன் நாராயண குருஜி. ஸ்ரீமன் நாராயண. ஸ்ரீமன் நாராயண அடியன். ஸ்ரீமன் நாராயண அடியன். ஸ்ரீமன் நாராயண. ஸ்ரீமன் நாராயண அம்மா. நாராயண குருஜி. அடியன் ஸ்ரீமன் நாராயண. அடியன் ஸ்ரீமன் நாராயண. ஜெய் ஸ்ரீமன் நாராயண குருஜி. அடியன் ஸ்ரீமன் நாராயண. அடியேன் தன்யோஸ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மேம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மேம் ராதேகிருஷ்ணன் மேம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் மா தன்யோஸ்மி மா. ராமானுஜாய நமः. தன்யோஸ்மி மா. அடியேன் மா ஸ்ரீமதே ராமானுஜம் தன்யோஸ்மி மா. அடியேன் நமஸ்காரம்.
Thank you.